அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்னு நான் நம்பல. சார், முதலமைச்சர் வந்து அந்த தேர்தலை வச்சு தேர்தல் ஆணையம் மீது ஒரு நம்பகத்தன்மை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாஜக வெற்றி பெற்றிருக்கோம். தேர்தல் ஆணையம் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடப்பது திமுக ஆட்சி தான். அதனால அந்த எஸ்ஐஆரை தமிழ்நாட்டை சேர்ந்த அலுவலர்கள் தான் அதை செயல்படுத்துகிறார்கள். எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அதை விஜிலண்டா சரியான முறையில் செய்யறப்ப தேர்தல் ஆணையமோ இல்லை வேற யாரோ என்ன செய்ய முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ கடைசியா நீங்க பன்னீர்செல்வம் சார் இப்போ செங்கோட்டையன் சார் எல்லாம் சந்திச்சு பேசுறீங்க. அதுக்கப்புறமா இந்த சந்திப்போ இல்ல தொடர்ந்து பேச்சுவார்த்தையோ இருக்கிற மாதிரியான செயல்முறைகள் வெளியில தெரியல. கட்டமா சசிகலா மேடம் சந்திக்கிறதோ இல்ல அடுத்து என்ன மாதிரியான நடைமுறைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு? நாங்கள் தொலைபேசியில் ஒருத்தரோட தொடர்பில் தான் இருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக பேசிக்கொண்டு தான் இருக்கோம். அது நீங்கள் அது முடிவுக்கு வந்த பின்பு சொல்கிறேன். ஏற்கனவே இப்போ தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாஜகவுக்கு வந்து ஒரு பலம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திமுக வந்து இப்ப பலமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களை சேர்த்துக்கிறதுக்கு வந்து உங்களுடைய தனி சின்னத்துல போட்டிட்டா சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற பேச்சும் அடிபடுது. யாரு சேர்த்துக்கிறது? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக சின்னத்துல இவங்களை சேர்த்துக்க முடியாது, தனி சின்னத்துல போட்டிடுறதுனா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேள்வியே தவறுமா. பழனிசாமியை முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்திற்கு எதிராக தான். அதனால் அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது. இங்கே தேவையில்லாமல் அவர் சேர்த்துக்கணுங்கிறத தாண்டி நாங்கள் சேரவே விரும்பல. அதனால் அது அந்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேர்தல் நெருங்குது, உங்களோட முடிவு எப்படி சார் இருக்க போகுது? நான் காலம் போற போக்குல சொல்றதா சொல்லிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, என்ன காலம் இருக்கு. உறுதியாக நாங்கள் எங்களோடு சில கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லயோ ஜனவரியிலேயோ ஒரு முடிவுக்கு வந்துருக்கோம். சில பேர் நான் ஊடகங்களில் பார்க்குறப்ப டிபேட்டில் டிடிவி தினகரன் தான் தாவேகா கூட்டணிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறேன். அது உண்மை இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக்கொண்டிருப்பது உண்மை. ஆனால் எந்த கட்சி எது என்பதை நான் இப்போது சொல்வது நாகரிகமாக இருக்காது. ஆனால் கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுபோல் நான் எந்த கட்சியும் நான் போய் தேடி பேசவில்லை. பேச வேண்டிய அவசியமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை அது போன்ற ஆசையில் பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் திமுக பாஜக ரெண்டு கட்சியை தவிர யார் வேணாலும் வந்து சேரலாம் அது அவங்க சொல்லியிருக்காங்க, நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில். பட் என்னோட யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எந்த கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்வது நாகரிகமாக இருக்காது. ஏன்னா தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகு சொன்னால்தான் சரியாக இருக்கும். விஜயோட போறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா சார்? நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கல. எங்க தலைமை கழக நிர்வாகிகளோட, மாவட்ட செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசி தான் எந்த முடிவும் எடுக்கணும். இது இன்னும் அந்த முடிவுகளுக்கெல்லாம் நாங்கள் வருகிற அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல. சரி, இப்போ ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது மாதிரி மூன்றாம் அணிக்கான இந்த பலமான அணிக்கான வாய்ப்பு இருக்குதா? அது 2016 தேர்தல் வேறு, இது 26 தேர்தல் என்பது வேறு. இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமீட்சைக்காகவோ நான் பேசல. ஒரு குடிமகனா நாட்டு நிலவரங்களை பார்க்கிறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள், சர்வே எடுப்பவர்கள்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன். அதுக்காக உடனே தாவக்காவுக்கு ஒரு கூட்டணி போறதுக்காக சமீட்சை கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது.
யதார்த்தத்தை சொல்றேன், அது உங்களுக்கும் தெரியும். சரி, எடுக்கிற முடிவு திமுகவுக்கு சாதகமா அமைவதற்கு போலதான். எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. 21 தேர்தலிலே நாங்கள் சில முக்கியமான நபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில் வயதில் பெரியவர்கள் கேட்கிறார்களே என்று நான் அன்றைக்கு பேசுவதற்கு அனுமதித்தேன். காரணம், பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். எங்களை சந்திப்பதற்கே அவருக்கு உறுதியாக தயக்கம் இருக்கு. அதனால அவர் கட்சியோட சேர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிக்கு அங்கே முக்கியமான தலைவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 21 இது நடக்காது என்று தெரிந்தும் அப்பொழுதுதான் என்னை டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னை அணுகிய காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்கள் அனுபவத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக எங்களுக்கு 40 தொகுதிகள் உங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் வருகிறோம் என்று சொன்னேன். அந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றும் நான் சொன்னேன். அதற்காக நான் அன்று செல்வதாக இருந்தேனே இன்றைய இல்லைன்னு கேட்பது தவறு. ஏன்னா என்னை சந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழனிசாமிக்கு தயக்கம் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். ஆனால் அவர் அந்த கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் என்னை கேட்ட அனுபவஸ்தர்களுக்காக அவர்கள் வயதை காரணம் கொண்டு அவர்கள் அனுபவத்தை கண்டு நான் மரியாதை கொடுத்து சொன்னேன். அது அமையலைங்கிறது அமையாதுங்கிறது தெரிந்தோம். நாங்கள் தனியாக தான் போட்டுவிட்டோம். நாங்களும் தேமுதிகவும் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, எந்த துரோகம் வென்றுவிடக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது. இந்த முறையும் எங்களது முதல் இலக்கு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய அரசியலில் யாராலும் நினைத்து பார்க்க முடியக்கூடாது வருங்காலத்தில்ங்கிறதுக்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலையும் சந்திக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லையா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், நீங்க அதை கவனிக்கல. நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நான் சொல்றேன். நீங்க அதை விட்டுட்டு நீங்க பர்டிகுலரா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லையா நீங்க கேட்கறது, மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான். அதே நேரத்தில் அமமுக இடம்பெறுகிற கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது எங்களது கருத்து. சார், நீங்க தாவேக்காவுக்கும் ஆளும் கட்சியும் தான் போட்டி நிலவுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, புதிய கட்சி தொடங்கியவர்கள்லாம் வரலாறு கிடையாது, திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எல்லா கட்சிக்குமே இப்ப 49 திமுகவுக்கு என்ன பெரிய வரலாறு இருக்கு? இந்த கட்சிக்குமே இருந்திருக்காரு. அண்ணா அவர்கள் 49 ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக 2025 பேசுறாரு. அதுபோல அவர்கள் பேசுவது எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது. தமிழக பாஜக நிர்வாகிகளோடையும் தொடர்பு இருக்குங்களா? அண்ணாமலை, நயனா நாகேந்திரன்? இல்ல அண்ணாமலை என்ற நட்பு ரீதியாக எப்போது பேசுவாரு. நயனா நாகேந்திரனோட தொடர்பு இல்லை, வேற யாரோடையும் தொடர்பு இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்ப படிப்படியா சிதைஞ்சிட்டு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இது தொடர்ந்து அடுத்து தேர்தலுக்கு பிறகு எப்படி சார் இருக்கும்? அதான் சொன்னேன், இன்றைக்கு புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சியே இல்லையே. அவருடைய அடிப்படை விதிகளையே தெரிந்து விட்டு இன்றைக்கு EDMK-ஆக அந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து இரட்டை இலை இருந்தும் பணபலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் அந்த கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது. தேர்தலிலே அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்பதை சொன்னால் அங்கே உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது. உண்மையை அவர்கள் உணரவில்லை. இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையை உணர்வார்கள். மீண்டும் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்டங்களோடு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் மறுமலர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். கட்சிக்காக உழைச்சிருந்தா மக்களே பாராட்டுவாங்க. இவங்கெல்லாம் இயக்கத்திற்கு துரோகம் செஞ்சவங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த நிலைதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். பழனிசாமி மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவர், அது எல்லோருக்கும் தெரியும். இது ஒன்றும் நான் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்லை. ஒரு 3 வயது குழந்தையும் கேட்டாலும் துரோகம் என்றால் என்ன என்பதை சொல்வார்கள். அதான் சொல்றேன், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. ஒருத்தர் திருடிட்டு ஓடுவான், அவனை எல்லாம் துரத்திட்டு போவாங்க. சாலையில் 2 பக்கம் நிற்கிறவங்க எங்கே அந்த திருடன் தன்னை பிடித்து விடக்கூடாதுன்றதுக்காக திருடன் முன்னாடி ஓடுவதாக கை காட்டி கொண்டு ஓடுவது போல சிலர் பேசி வருகிறார்கள். அதுதான் உண்மையை தவிர துரோகம் யார் செய்தார் என்பது தெரியும். பழனிசாமி அவர்கள் மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு
இப்போ எங்களை வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஏப்ரல் 7ஆம் தேதி 14ஆம் தேதி வரை 17ஆம் ஆண்டில் எங்கள் கூட இருந்துட்டு 21ஆம் தேதியை என்னமோ என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் இவரால் நீக்கப்பட்ட பிறகு நாங்களாம் நான் வீட்டில் போய் படுத்துட்டு இருப்பாங்களா? துரோகத்தை எதிர்த்து நாங்கள் இயக்கம் காணத்தான் செய்வோம். எங்கள் கூட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள். அதனால் துரோகம் என்பதை பயன்படுத்துவதற்கு கூட அவருக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சார், இந்த எஸ்ஐஆர் செயல்முறை முறையா நடக்கணும் அப்படிங்கறத எதிர்த்து தாவேக்கா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட திமுக நிர்வாகிகள் பலர் வந்து அதை அடாவடி போக்கா செயல்படுறாங்க, மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை கைக்குள்ள போட்டு செயல்படுறாங்கன்ற மாதிரி பேட்டி கொடுத்திருந்தாங்க. அவங்களும் ஆர்ப்பாட்டம் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த செயல்முறை முறையா நடக்கிறது இல்லதானா? அதாவது திமுக என்ன சொல்லுது, தேர்தல் ஆணையம் இது சரியா செய்யாதுன்னு சொல்லி அவங்க அதை விஜிலண்டா பார்வையிடுற மாதிரி எல்லா கட்சிகளும் அதை வந்து அந்தந்த ஒவ்வொரு பூத்துக்கு வர்றப்ப அங்கே உள்ள எல்லா கட்சிக்கும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை விஜிலண்டாக அதை வந்து அதை கண்காணிக்கிறப்ப எந்த தவறும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இது போல இறந்தவர்கள் ஓட்டோ 2 ஓட்டு உள்ளவர்கள் ஓட்டு இது போன்ற இதெல்லாம் நீக்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன். அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற படிவத்தை பூர்த்தி செய்வதில் தான் ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதை மற்ற கட்சிகள் உதவி செய்யணும். இல்லை நீதிமன்றத்துக்கு சென்றிருக்காங்க திமுக, என்ன நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜகவோட கூட்டணி வச்சதுனால டெல்லி பிக் பாஸ் சொல்றதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அடிமையாகிட்டாரு, தமிழர்களோட உரிமைகளை விட்டு கொடுக்க தயாராகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 99ல் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையாரும் கூட்டணியில் இருந்து 5 ஆண்டுகள் அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தார்கள். அப்போ வந்து டெல்லி பிக் பாஸ் சொன்னது தான் அவங்க அப்பா கேட்டுட்டு இருந்தாரா என்னமோன்னு எனக்கு தெரியல. அதனால அப்படி சொல்லலாம், அந்த தன் அனுபவத்தில் அவர் சொல்லலாம். ஓகே. பாஜக மாநில துணைத் தலைவர் டிபி துரைசாமி கேட்டுக்கொண்டிருக்காரு. இதுல வந்து அவர் பேசுறப்போ வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுகல பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு தான் வாய்ப்பு? அவருடைய கருத்து. பிரிந்தவர்கள் என்று யாரை சொல்கிறார்கள் என்பது தெரியவில்லை. நாங்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஆரம்பித்து 8 ஆண்டுகளாக, அதுவும் பழனிசாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பித்திருக்கிறோம். அதனால திரு துரைசாமி அவர்கள் சொல்வது அடிப்படை என்ன என்று எனக்கு தெரியும். ஒருவேளை ஓபிஎஸ் செங்கோட்டையெல்லாம் சேர்ந்து உங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டாலும் நீங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா சில மத்திய அமைச்சர்கள் என்னோட நட்பு ரீதியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது வேற. கூட்டணி சம்பந்தமா அவங்க கூப்பிட்டாலும் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதான யதார்த்தம். பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தலைமையில் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு செல்ல முடியும்? அது பிராக்டிக்கலா எங்களால் முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும். இப்போ தேர்தலை நோக்கி அமமுக என்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இப்ப வரைக்கும் முன்னெடுத்திருக்கு? இன்னும் என்ன இதுல கவனம் செலுத்த முடியும்? பல தொகுதிகளிலே தொகுதி வாரியாக அனைத்து நிலை நிர்வாகிகள், அதாவது கிளை செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி நிர்வாகிகள், நகராட்சி நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் என அனைத்து நிர்வாகிகளையும் அந்த பகுதியில் அந்த தொகுதியில் உள்ள அனைத்து பூத்துகள்லையும் கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்களை தேர்தலுக்கு தயார்படுத்துகின்ற வேலையில நாங்கள் ஈடுபட்டு. நீங்க சொல்றத எடுத்துக்கலாம்ல சார்? அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அமமுக செல்ல வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கின்ற கூட்டணிக்கு நாங்கள் செல்வதற்கு வாய்ப்பு. முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கின்ற கூட்டணிக்கு நாங்கள் செல்வதற்கு வாய்ப்பு. பலமுறை அதான் சொல்லுங்க.